நாம் பயன்படுத்தும் இங்க் பென் எனப்படும் மை பேனாக்களை எதற்காக ஃபவுண்டைன் பென் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? ஆரம்ப காலத்தில் டிப் பென்கள் என்று மையில் நினைத்து எழுதக்கூடிய பேனாக்கள் தான் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டன. ஆரம்பத்தில் நாணல், பின்பு பறவைகளின் இறகுகள், அதன் பின்பு உலோகத்தாலான முனையுடன் கூடிய டிப் பென்கள் பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு எழுதும் பொழுது ஒரு முறையும் மையை நினைத்து எழுத வேண்டும் என்பதால் பலர் மையை இந்த முனைக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். 1000 வருடங்களுக்கு முன்பே பலர் இந்த பேனாக்களை வடிவமைத்துள்ளதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றது. பறவைகளின் இறகுகளில் செய்யப்படும் பேனாக்களில் ஒரு இறகிற்குள் இன்னொரு இறகை சொருவி அதற்குள் மையை ஊற்றி பயன்படுத்துகிற வகையில் செய்தார்கள். பிற்காலத்தில் உலோகத்தாலான பல வகையான கலன்களில் மையை அடைத்து வைத்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனாலும் லீக்கேஜ் எனப்படும் கசிவு அதிகமாக இருந்தது. அந்த முனைக்கு தொடர்ந்து மை வந்து கொண்டிருப்பதால் இதனை ஃபவுண்டைன் பென் என்று அழைத்தார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இன்றைய நவீன வடிவத்திலான ஃபவுண்டைன் பென் எனப்படும் இங்க் பென்கள் வர ஆரம்பித்தன. இவற்றில் ஆரம்ப காலங்களில் தங்கத்தாலான நிப் எனப்படும் முனைப்பகுதியும் உலோகம், மரம் இவற்றாலான பேனாவின் மற்ற பகுதிகளும் உருவாக்கப்பட்டன. அதனால் இதன் விலை மிக மிக அதிகமாக இருந்தது. இன்றைய மதிப்பில் 2000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை என்ற அளவிற்கு பேனாக்கள் விற்கப்பட்டன. பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த வகை பேனா. நம்மை சுற்றி இருக்கும் அறிவியலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.